नमः शिवाय पराभव वर्षम सोमवार प्रदक्षिणम पौर्णमी वलम आनी मासम 15 தேதி मंडे जून 29, 2026. पार्वतीपदे ओम नमः शिवाय 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 हर हर महादेव 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 தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் கைலை மயிலை சோமவார பிரதட்சிணம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. 163வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் ஸ்ரீ கபாலீஸ்வரர் உட்பிரகாரம் மற்றும் தேரோட வீதியாம் 4 மாட வீதிகளில் கைலை மயிலை பக்திகள் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணிக்கு சோமவார பயிற்சி நடைபெற்று வருகிறது. பக்தி வளம் வருவோம், வளம் பெறுவோம், வளமடைவோம். மயிலை மாட வீதிகளின் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட 163வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வருக வருக இறைவர்கள் பெற வருக. இன்றைய சிறப்பு சோமவார பிரதட்சிணம் மேலும் பௌர்ணமி பக்தி வளம். இன்றைய சிறப்பு அழைப்பாளராக திருவாழ்ந்தான் ஸ்ரீ பார்த்தசாரதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். ஒரு கவிஞர் இறைப்பணியில் ஈடுபட்டிருக்கிறார். பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். ரொம்ப சிம்பிளாக இருக்கார். அவர் நமக்கு கலந்து நமக்கு பெருமையாக இருக்குது. அவர் 2 வார்த்தை பேசுவார். அதுக்கு முன்னாடி இந்த வளத்தை பற்றி 2 நிமிஷம் கொடுப்பாங்க. அப்புறம் பெருகுவாழ்ந்தார் ஸ்ரீ பார்த்தசாரதி அவர்கள் வளத்தினுடைய பெருமையை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் வள ஆரம்பிக்க வரும். அது வரைக்கும் எல்லோரும் பெருமையாக இருந்து வளம் பெறுவோம், வளம் பெறுவோம், வளம் அடைவோம். சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வளத்தை நம்ம மயிலாப்பூர்ல கிட்டத்தட்ட 2013 சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இந்த பௌர்ணமி வளம் ஆரம்பிக்கும் போது 2 பேர் இருந்தா கூட ஒவ்வொரு மாச பௌர்ணமியும் சாயந்தரம் 7 மணிக்கு பௌர்ணமி வளம் நடக்கும். சித்தர்கள் வலம் வருகின்ற சூட்சம ரூபத்துல சித்தர்கள் வருவாங்க. சிவநாமாவளி சொல்லிட்டு ஒவ்வொரு மாசமும் 7 மணிக்கு நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில பௌர்ணமி பக்தி வளம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 163வது மாத பௌர்ணமி பக்தி வளம் 63 நாயன்மார்களும் வலம் வரா மாதிரி இன்னைக்கு நம்மளோட பக்தர்களோட சேர்ந்து நம்ம வலம் வர போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சிறப்பு அழைப்பாளர் அவர்களுக்கு ஒரு சின்ன மரியாதை. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். என்னோட பெயர் பார்த்தசாரதி. இந்த மயிலை கையிலை பௌர்ணமி பக்தி வளத்துக்கு என்ன சுவாமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப நெடுங்காலமாக அழிச்சுட்டே இருந்தார். ஆச்சரியம் அப்படின்னு கேட்டால் திடீர்னு 5 மணிக்கு என்னமோ ஒரு உத்வேகம், இவ்வளோ தூரம் வருந்தி கூப்பிட்றாரு, நம்ம கண்டிப்பாக போகணும், டிராஃபிக்லாம் இருக்குமேன்னு நினச்சிட்டு வந்தவன் இன்னைக்கு கபாலீஸ்வரரோட அருளால் எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. ஒன்று அது பெரிய ஆச்சரியம். நங்கநல்லூர்லேருந்து மயிலாப்பூர் வரத்துக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரமாக அது அவங்களுக்குலாம் தெரியும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு சக்தி அதில் இன்றைக்கி ஒரு பெரிய ஆச்சரியமாக என்னென்னா, இந்த பௌர்ணமியும் சோமவாரமும் சேர்ந்த இந்த நன்னாளில் ஈஸ்வரன் அருளால் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. நான் மேடையெல்லாம் ஏறி எனக்கு பழக்கம் கிடையாது. சுவாமி நெடுங்கால பழக்கம். நான் ஒரு கவிஞர். பெருமாள் மேலே ஒரு பாட்டு எழுதாமல் தூங்கினது கிடையாது. அதனால் இந்த பௌர்ணமியை பற்றி ஒரு சில நிமிடங்கள் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டார். நான் எதுவும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வரல.
இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியறது எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பக்தி மார்க்கத்தில் வந்து நம்மளை கொண்டு வந்து பெருமாள் இணைச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே என்னால் எதுவும் சொல்ல முடியல. அவ்வளோ வார்த்தைகள் சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப பூரணமாக மகிழ்ந்து இந்த பக்தி மார்க்கத்தில் நான் உங்களோட கலந்துட்டுருக்கேன். ஜென்ரலாக பௌர்ணமின்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், என்ன பௌர்ணமின்னா என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல வேண்டியதில்லை. தன்னுடைய முழு சக்தியையும் முழு ஆற்றலையும் அந்த நிலவு என்ன பண்ணுறதுன்னா ஒளியாக பொழியிறது இந்த பூமி மேலே. அதுதான் உங்களுக்கு பௌர்ணமின்னு தெரியும் நமக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த நிலவை கண்டிப்பாக நம்மளோட ஒளியை விட இன்னும் ஒரு மிகச்சிறந்த ஒளி எங்கேயோ ஒரு இடத்துல வீசின்னு இருக்குன்னு பார்க்கும்போது எந்த இடம்னா மயிலை கபாலீஸ்வரர் கோயில்னு சொல்லலாம். இது என்னுடைய மனசில் உதிச்சுது, அதை சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் சுவாமி நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். பேர் ஞாபகம் இல்லை, எல்லாரையும் தூண் தூண், இவர் ஒரு தூண் இவர் ஒரு தூண் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இவ்வளோ தூண்களும் சேர்ந்து இந்த பக்தி மார்க்கத்தை இந்து சமயத்தை இந்த வளர்த்து கொண்டிருக்கிற அனைத்து பக்தர்களுக்கும் இப்போ தான் வணக்கம் சொல்லிக்கிறேன், நமஸ்காரமும் சொல்லிக்கிறேன். இவெல்லாம் அந்த இந்து சமயத்தை கட்டி இழுத்துட்டு போகிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்மளால் எதுவுமே செய்யலையே. இவெல்லாம் இவ்வளோ வயசாகியும் உடம்பு தள்ளாமல் வந்தோம், இதை அப்படி கட்டி காத்து இன்றைக்கி இந்த இயக்கத்தை கொண்டு வந்திருக்கா. என்னது இது? கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம். இதில் என்ன ஆச்சரியம்னா, முதல்ல இதை தொடங்கினது ஒரு வைஷ்ணவர். அவருடைய பெயர் லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் அவருடைய கனவுல, ஒரு வைஷ்ணவருடைய கனவுல சிவபெருமான் வந்து நீ வந்து கற்பகாம்பாள் அம்பாள் தோன்றி என்னை வந்து வலம் வா அப்படின்னு சொன்னதாகவும், அவர் என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு ஒரு யோசனையோடு வந்து வலம் வந்ததுக்கப்புறம் அது தொடர்ந்து இதாகி ஒருத்தர் 2 பேராகி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 2000-3000 பேர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக பெரும் இயக்கமாக பக்தி இயக்கமாக மாறி இருப்பதை கண்டால் எனக்கு ஒரு விதம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு நான் பேச என்னை அழைத்திருக்கிறார் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் ஒரு சாதாரண பாமரன், உங்களை மாதிரி நீங்களாம் இருக்கல் பார்த்தீங்களா, ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவன். நம்ம ஒன்றும் பெரிய மகான் கிடையாது, வேத விற்பனர் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல நம்ம நிற்கிறோமே, அது எவ்வளோ பெரிய பெருமைங்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். யாருன்னா, ஒரு பெரிய ஜாம்பவான்கள், ஹரிகேசநல்லூர் நாம சங்கீர்த்தன வித்வான், அதுக்கப்புறம் பாடகர் இருக்காரு, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம், வீரமணி ராஜு. அதுக்கப்புறம் யாரோ ஒரு நீதிபதி பேர் சொன்னார். அப்புறம் வந்து நம்ம சீர்காழி கோவிந்தராஜன், அவருடைய மகனா சீர்காழி கோவிந்தராஜன் இல்லை, சீர்காழி சிவசிதம்பரம். இவாள்லாம் வந்து கலந்துட்ட இந்த இடத்துல இன்னைக்கு வந்து கபாலீஸ்வரர் வந்து ஒரு சின்ன ஒரு பக்தனுக்கு ஒரு ஓரமாக நின்று வழிபடக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பாமணனுக்கு உங்களோட கலந்துட்டு நம்மளுடைய அனுபவத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு அளித்திருக்கார். ரொம்ப ஆச்சரியம் அது. அப்புறம் வந்து பௌர்ணமியில் வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது எல்லாருமே உங்களுக்கு தெரியும். இந்த பௌர்ணமியை வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா, சைவத்தில் மட்டும்தான் அந்த பௌர்ணமியை கொண்டாடுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அது கிடையாது. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கலாம். சத்யநாராயண பூஜைன்னு இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நன்னாள். இந்த நன்னாளில் நீங்கள்லாம் கலந்துட்டேன்னா வெறுமை வந்து நின்றுட்டு இருந்தால் போகிறோம், ஏதோ ஒரு சில நல்ல செய்திகள் காதில் விழுந்தால் போகிறோம். இப்போ கூட சித்தர்கள் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு ஐதீகமும் இங்கே இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக இதெல்லாம் சித்தர்கள் பார்த்துன்னு தான் இருப்பா. அந்த சித்தர்கள் வந்து இந்த புஷ்கரணியில் தீர்த்தமாடிதுக்கப்புறம் பெருமாளை வலம் வந்ததாகவும் ஐதீகம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சிவபெருமானை வழிபட்டு அந்த பழத்தை வாங்கின கதை உங்களுக்கு தெரியும். உலகத்தை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து முருகன் எல்லா இடத்துலையும் சுற்றி வந்ததாகவும், ஆனால் எங்கேயுமே சுற்றாமல் அந்த பிள்ளையார் ஒரே ஒரு வளம் வந்து அதை பெற்றதாகவும், அந்த பலனும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு பாட்டு எடுத்து பார்த்தேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான்.
இணையத்திலேருந்து நான் அதை எடுத்தேன். அதாவது இன்னைக்கு வந்து பௌர்ணமி நிலவின் சிறப்பை பாடும் அபிராமி அந்தாதி, ஸ்ரீ லலிதா நவரத்தின மாலை, வள்ளலார் திருவருட்பா மற்றும் பௌர்ணமி நிலவு தியான பாடல் போன்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம பாடணும். முடிஞ்சவங்க யாரெல்லாம் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். ஆனால் முக்கியமாக இந்த இயக்கத்தின் மூலமாக நடக்கக்கூடிய அந்த கிரிவலத்தில் எல்லா பாடல்களையும் பாடுவா, எல்லாம் உண்டு. இதில் இந்த ஒரு சின்ன பாட்டை நான் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு தோணித்து. மங்கள வடிவே பௌர்ணமி நிலவே மரகத மலரே வருக வருக, சிவசக்தி அருள் தரும் சுடரொளி வடிவே சிரசில் அமர்ந்தாய் வருக வருக, மலைமகள் வடிவே மணமகிழ் நிலவே மரகத மலரே வருக வருக, கலைமகள் வடிவே கனிமொழி அமுதே கருணையும் தருவாய் வருக வருக, அடியவர் துயரம் தீர்த்திட வருவாய் அன்பினில் எமக்கும் அருள் புரி தருவாய், விடியலின் மேதினில் திகழ்வாய் விளங்கும் எங்கள் குல தெய்வமே வருக வருக. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அவர் பெரியவர் வந்து பெருவைன்னு பேர். பெருவை பாரசார் சார்ந்து எனக்கு 40 வருஷம் பழக்கம், 40-45 வருஷம் பழக்கம். ரொம்ப சிம்பிள். அவருடைய பதவி வைத்ததில் பெரிய பதவி இருந்திருக்கார். ஆனால் ரொம்ப சிம்பிளஸ்ட் மேன், பெரிய கவிஞர். இன்றைக்கி நம்ம கலந்து நமக்கெல்லாம் பெருமை. அவரும் அவர் குடும்பத்தாரும் சிறப்புற வாழ நீண்ட ஆயுளோடு வாழறதுக்கு நம்ம எல்லாரும் ஓம் நம சிவாய சொல்லுவோம். ஓம் நமோ நாராயண சொல்லுவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தெரியல அப்படின்னா தெரியப்படுத்துறேன். எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போற பௌர்ணமி ஆனா நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில்லையும் பௌர்ணமி பக்தி வளம் நடக்குது. திருவண்ணாமலை மலைன்றதுனால அது கிரிவலம், நம்ம கோவிலா இருக்கிறதுனால இது பக்தி வளம். நம்ம கபாலீஸ்வரர் கோவில் உட்பிரகாரம் ஒரு வளமும் 4 மாட வீதியும் வருவோம். சிவநாமாவளி சொல்லிட்டு இங்க இருக்கிற பக்தர்கள் யார் வேணா அதுல கலந்துக்கலாம். எல்லாரும் வாங்க. ஹர ஹர நம பார்வதி பதயே. ஹர ஹர நம பார்வதி. நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய். நர்தன விநாயக மூர்த்திக்கு ஜெய். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். 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 ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மர நிழலிலும். ஆற்றங்கரை ஓரத்திலும் அரச மர நிழலிலும். வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். மேலும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். மேலும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையார். அவள் கடலை சுண்டலும் அரிசி கொள்ளு கட்டையும். அவள் கடலை சுண்டலும் அரிசி கொள்ளு கட்டையும். கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார். கவலையின்றி தின்னுவார் கண்ணை மூடி தூங்குவார். கலியுகத்தின் சிந்தைகளை காண வேண்டி அனுதினம். கலியுகத்தின் சிந்தைகளை காண வேண்டி அனுதினம். எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். எலியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் நாட்டும் பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார். மேலும் துன்பம் யாவையும் நீக்கி
நீக்கி வைக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் சித்தி விநாயக மூர்த்திக்கு தன விநாயக மூர்த்திக்கு மட்டிட்ட புன்னையங்கானல் மடமையிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரமமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் குருத்திரப்பல் கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ கும்பாவாய் ஹர 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 நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹர ஹராய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா ஓம் சிவாய நம சிவாய ஓம் சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹர ஹராய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசரே ஓம் சிவாய சங்கரா அண்ணாமலை வாசரே ஓம் சிவாய சங்கரா சிவாய சங்கரா அபிராமி நாயகரே ஓம் சிவாய சங்கரா அபிராமி நாயகரே ஓம் சிவாய சங்கரா சிவ சிவாய சங்கரா ஹர ஹராய சங்கரா நம சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா அக்னீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா அக்னீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா அர்த்தநாரீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா அர்த்தநாரீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா அஷ்டலிங்க மூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா அஷ்டலிங்க மூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆடும் பாம்பை அணிந்தவரே ஓம் சிவாய சங்கரா ஆறுமுகன் சோதரனே ஓம் சிவாய சங்கரா ஆதிபுரி ஈஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா கங்கையை தரித்தவரே ஓம் சிவாய சங்கரா கங்காதீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா கணபதியின் தந்தையாரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச
சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா ஆலஹஸ்தியப்பரே ஓம் சிவாய சங்கரா காசி விஸ்வநாதரே ஓம் சிவாய சங்கரா கபாலியப்பரே ஓம் சிவாய சங்கரா கபாலியப்பரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சத்பகமணவாளரே ஓம் சிவாய சங்கரா கச்சாலீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா காரணீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா காரணீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா கைலாசநாதரே ஓம் சிவாய சங்கரா கைலாசநாதரே ஓம் சிவாய சங்கரா கோமலீச பெருமானே ஓம் சிவாய சங்கரா குற்றாலநாதரே ஓம் சிவாய சங்கரா சசிதரனே சுந்தரேச ஓம் சிவாய சங்கரா சதாசிவ பெருமானே ஓம் சிவாய சங்கரா சாம்ப சிவ மூர்த்தியே ஓம் சிவாய சங்கரா சந்திரமௌலி ஈஸ்வரனே ஓம் சிவாய சங்கரா சந்திரசேகர பெருமானே ஓம் சிவாய சங்கரா பரம்பரே ஓம் சிவாய சங்கரா ஜெகதீஸ்வரப்பரே ஓம் சிவாய சங்கரா ஜலகண்டேஸ்வரப்பரே ஓம் சிவாய சங்கரா ஜெகதாம்பிகை நாயகரே ஓம் சிவாய சங்கரா ஜெகதாம்பிகை நாயகரே ஓம் சிவாய சங்கரா ஜோதிலிங்க பெருமானே ஓம் சிவாய சங்கரா திரிசூலநாதரே ஓம் சிவாய சங்கரா நடராஜரே ஓம் சிவாய திருவீஸ்வரரே ஓம் சிவாய சங்கரா பரமேஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா அக்னீஸ்வர பெருமானே ஓம் சிவாய சங்கரா
गोपाला राधे राधे गोपाला राधे राधे गोविंदा राधे राधे गोविंदा राधे राधे गोपाला राधे 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 गोविंदा Thank you.